முதல் படம் பண்ணும்போது இவ்வளோ பெரிய கூட்டத்தை சேர்த்துருக்கடா பாலா, நீ வாழ்க்கை தானா சேர்ந்துச்சுல. மக்கள் செல்வன் பாலா, மக்கள் நாயகன் பாலான்னு சொல்றாங்க. மக்கள் இல்லை, இன்னைக்கு அவர் பத்மஸ்ரீ பாலான் இருக்கீங்க, மக்கள் நாயகன் பாலான் இருக்கீங்க. ஜுங்கா பண்ணவன் என் கூட வந்து பண்ணான். அப்போது எவ்வளோ பேரன்பில் அண்ணன்னு வந்து என்னை கட்டி பிடிச்சிட்டான்னு இப்போ வரைக்கும் அதே பேரன்போடு இருக்கான். இன்னும் மென்மேலும் நீ வளரணும், உன்னுடைய உழைப்பு, நீ புரிஞ்சுக்கிற விதம். நான் இவன் நிறைய பேருக்கு உதவி பண்ணும்போது நான் ஒரு நாள் ஃபோன் பண்ணி பேசும்போது சொன்னேன், அதில் எல்லாத்தையும் கொடுத்தாலும் பரவாயில்ல, உனக்குன்னு கொஞ்சம் வச்சு கூட நான் அன்றைக்கும் நான் சொன்னேன். இப்பயும் அதே தான் சொல்கிறேன். அது மட்டும்தான், மற்றபடி ஒரு நல்ல மனசு, நீ ரொம்ப நல்லா வருவேன். என்னோட தம்பி சண்முகம் பண்ணி ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு மனசார வந்து அவரை வாழ்த்துற மாதிரி இன்னைக்கு பாலா பிரதர் வந்து இன்னைக்கு வாழ்த்துறதுல எனக்கு சந்தோஷமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். கேப்டன் மறைவுக்கு பிறகு ஒரு பிஹைண்ட் வுட்ஸ் ஒரு ஃபங்க்ஷன் எடுக்கிறாங்க. அதில் வந்து கேப்டன் அவார்டு ஒன்று கொடுக்கும்போது என்னை கூப்பிட்றாங்க. அன்னைக்கு வந்து பாலா அவர்கள் தான் இந்த அவார்டுக்கு வந்து காம்பேராக இருக்கார். ஸோ ஸ்டேஜ் விட்டு இறங்கும் போது அண்ணன் உங்கள் நம்பர் வேணும் அப்படின்னா எனி டைம் நீங்கள் கால் பண்ணுங்க அப்படின்னு. அன்னைக்கு பண்ண வேண்டிய கால் ஒரு 1 வீக் பிஃபோர் பண்ணி இந்த மாதிரி நான் ஹீரோவாக பண்ணுறேன், நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னார். ஒரு ஃப்ரெண்டாக இல்லாமல் ஒரு பிரதராக இல்லாமல் உரிமையோடு அவர் கூப்பிட்டார். எனக்கும் அவருக்கு பெரிய டச் இல்லை, உரிமையாக கூப்பிட்டார். ஏன்னா அவர் வந்து ஒரு வெள்ளந்தியா ஒரு மனுஷன், ஒரு மனசில் எதுவும் இல்லாமல் ஒரு உரிமையோடு கூப்பிடும்போது கேப்டன் எப்படி எல்லாரையும் கூப்பிட்றாரோ அந்த ஒரு எண்ணம் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் கண்டிப்பாக வரணும், கண்டிப்பாக பாலா பிரதரை வந்து சப்போர்ட் பண்ணணும், என்னால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ட்டு வந்தேன். அப்பா சொல்லுவார், நீ குடும்ப ஃபங்க்ஷன் நீ வந்தாலும் வராட்டியும் பரவாயில்ல, ஆனால் நீ அன்பால் யார் கூப்பிட்டாலும் அவங்க ஃபங்க்ஷனுக்கு நீ போகணும் அப்பா சொல்லுவார். உனக்கான கதவு திறந்துருச்சு, வெல்லு. உன்னை பேரன்புண்டு நேசிக்க என்னை மாதிரி பல கோடிக்கணக்கான அண்ணங்க இருக்கிறவங்கிறத மறந்துடாத. இந்த அரங்கத்தில் இருக்கிறவங்க மட்டும் இல்லை, உலகம் பூரா உனக்கு பல கோடிக்கணக்கான சொந்தங்கள் இருக்கிறாங்க. நம்பிக்கையோடு நல்லவர்கள் வாழ்த்துக்கள் இருக்குது. வென்றுவா. பாலா நல்லவன் என்பதல்ல, வல்லவன் என்பதையும் காட்டு. இவன் இன்னைக்கு நான் காலில் நேற்று உடச்சிக்கிட்டேன், இன்னைக்கு வர முடியல. பாலா கோசம் மாத்திரம்தான் நான் வந்தேன், தவிர தவறு எதுவுமே இல்லை. ஸோ அந்த அளவுக்கு ஒரு அன்புள்ளம் கொண்ட பாலா நீடோடி வாழணும், நிறைய படங்கள் பண்ணணும், நிறைய எல்லாரையும் வந்து மகிழ்விக்கணும், நிறைய ஹெல்ப்பும் பண்ணிகிட்ருக்காரு, மென்மேலும் பண்ணுவார். அவருடைய மைண்ட் வாய்ஸ் அப்படின்னா, நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன் இந்த படத்தில், அது அட்லீஸ்ட் பாதியாவது வந்து ஏழைங்களுக்கு உதவணுன்ற மைண்ட் ஆல்ரெடி எனக்கு வந்திருக்கு. கண்டிப்பாக வந்து அதே மாதிரி செய்வார். வாழ்க பாலா, கடவுள் எல்லா ஆசையும் ஒன்று கொடுக்கணும்னு நமக்கு. அதே மாதிரி பாலா வந்து நிறைய வந்து சேவை செஞ்சுருக்கார் நாட்டுக்கு. கண்டிப்பாக அவர் வந்து அப்ளை பண்ணார்னா அவருக்கும் பத்மஸ்ரீ பட்டம் உறுதி. கண்டிப்பாக பாலா, உனக்கு பத்மஸ்ரீ பட்டம் உறுதியாக கிடைக்கும். ஏன் அப்படின்னா அவ்வளோ செஞ்சுருக்க. அவங்க பத்மஸ்ரீ பட்டம் தரதே வந்து எவ்வளோ நாட்டுக்கு சேவை செய்கிறோ அதுகளை கொடுப்பாங்க. நீ அப்ளை பண்ணால் அடுத்த வருஷம் பத்மஸ்ரீ பாலான்னு கூப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்கணும். கர்ணன் பேர் வச்சுருக்கணும், மாற்றி பாலான்னு வச்சுட்டாங்க. அவ்வளோதான் சின்ன விஷயம். உங்களே ரொம்ப பாராட்டணுமா, நீ வந்து நடிகனோட நடிக்கலை, ஒரு மனித நேயமிக்க ஒரு மனிதத்தை நடிச்சிருக்க என்பது உனக்கு பெரிய பாராட்டு. தன்னுடைய வருமானத்தில் 5% 10% உதவி செய்வாங்க, வருமானத்துவே செலவு செய்கிறவர். தீவிரமான சேவையாளாக இருக்காங்க அப்படின்வோம். நல்ல ஒரு சேவை செய்கிறாங்க, தீவிரமான சேவையாளர். ஆனால் தீவிரவாதியாகவே இருக்கேன் சேவை செய்கிறது. அதான் எனக்கு இன்ன வரைக்கும் ஆச்சரியம். இதெல்லாம் ரோல் மாடலாக இன்று இளைஞர் எடுத்துக்கிறேன் சார். எப்போ பாரு கார்ல் மார்க்ஸை பாருங்கள், எடிசனை பாருங்கள், வெளிநாட்டிலே சொல்கிறதுக்கு போல ஒரு இளைஞன் கூடவே இருக்கார் பாருங்க, அவரை பாருங்க அப்படின்றதான் பெரிய விஷயம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அந்த மாதிரி வர்றது ரொம்ப ரேர். ஆனால் நீங்கள் யார் எப்படி சொன்னாலும் எனக்கு பதில் அடுத்த ஒரு ரூபத்தில் நான் பார்க்கறது பாலாவை தான் பார்க்குறேன். ஆனால் பாலாட்ட பிடிச்ச விஷயம் அடக்கம், அன்பு, ஹெல்பிங்னா ஒரு ஷோ பண்ணேன் நான். அந்த ஷோவில் வந்து பட்ஜெட் என்னடாண்ணா, அக்கா ஃபஸ்ட் டைம் நான் பேசுகிறேன், ஏக்கா நீங்கள் என்ன சொன்னாலும் ஓகேக்கா, ஆனால் என்ன பட்ஜெட் கொடுத்தாலும் நீ அது இன்னொருத்தருக்கு தானே கொடுக்குற போகிறேன் அப்படின்னு. அப்படிலாம் இல்லைக்கா, என்ன பண்ண போகிறோம்க்கா, என்ன வச்சிக்க போகிறோம் அப்படின்னு. அந்த ஷோலேருந்து 2 வருஷம் ஆச்சு. இப்போ வரைக்கும் பாலாவை என் மகனாக தான் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு எனக்கு ஆக்சுவலி 9 o'clock துபாய் போகணும். ஆனால் பாலாக்காக நான் இங்கே வந்து நிற்கலைன்னா நான் ஒரு நல்ல பெண்மணி இல்லை. தனுஷ், பிரதீப் ரங்கநாதன் வரிசையில் அடுத்ததா பாலா தான் இருக்கணும். குழந்தை பண்ணுற நிறைய தானங்கள் தர்மங்கள் வந்து நான் சொல்லக்கூடாதுங்க, உலகமே சொல்லிகிட்டு இருக்கு, தமிழ்நாடே சொல்லிகிட்டு இருக்கு. என்னென்னா ஒரு வாழும் சித்தர்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இவர் தான் அவர் பயங்கரமான சித்தர். உங்களுக்கு தெரியாது என்ன நடக்க போகுது, என்ன விஷயம் நடக்க போகுதுன்னா பயங்கரமாக கணிச்சிருவான். அர்ஜுன் சாருக்கு அப்புறம் சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு அப்புறம் பாலா தான் முதல்வன் பார்ட் 3 எடுக்கணும். அது நான் தான் எடுக்கணும். ஏன்னா எல்லா திறமையும்
அவன் படத்தில் காட்டல செல்லம், அவன் ரியல் லைஃப்லேயே காமிச்சிட்டு இருக்கும் போது அதை நம்ம எடுக்கிறதுல என்ன தப்புன்ற? 5 நிமிஷம் ஆம்புலன்ஸ் சீக்கிரம் வந்திருந்தா இன்னைக்கு எங்கள் அப்பா என்னோட உயிரோடு வந்திருப்பார். ஒரு ஆம்புலன்ஸுங்கிறது சாதாரண வாகனம் கிடையாது, பல பேர் வாழ்க்கையே காப்பாற்றும். சிட்டியில் தான் இருந்தேன், எனக்கே 5 நிமிஷம் ஒரு ஆம்புலன்ஸ் சீக்கிரம் வரல. ஆனால் மலை கிராமங்களில் அப்போ யோசிச்சு பாருங்க, அங்கே இருக்கக்கூடிய மக்களும் வாழணுங்கிறதுக்காக சிந்தித்த உண்மையான மக்கள் நாயகன் தம்பி பாலாக்கு எவ்வளவு வாழ்த்தினாலும் பத்தாது. பெரிய அரங்கம் நிறைந்த கைத்தட்டல தரணும், இது புண்ணிய கணக்கு. தொடர்ச்சியாக ஈவெண்ட்ஸில் போகும்போது எல்லாருக்கும் ஃபீஸ் கட்ட ராஜ்குமார், என்னுடைய பையனுக்கு ஃபீஸ் கட்ட மறந்துட்டேன். அந்த ரூமில் பாலா இருக்காரு, ஐயோ என்ன பண்ணுறது, ஜிபே அனுப்ப முடியாது, ஆள் அனுப்பணும். அடுத்த 5வது நிமிஷத்தில் அந்த ஃபீஸை கட்டினார். எல்லாருக்கும் ஃபீஸ் கட்ட ராஜ்மோகனுடைய பையன் ஃபீஸையே பாலா தான் கட்டினார். அதை சொல்லாதீங்கன்னு சொல்லுவார். சொல்கிறேன், யோசிக்காமல் கொடுக்கறது இல்லை. கொடுக்கும்போது கூட நம்ம கை மேலே இருக்கும், வாங்குறவங்க கை கீழே இருக்கும். ஆனால் பாலாவுடைய கை என்றைக்குமே மேலே இருந்தது கிடையாது. அது அரவணைக்கும் கை, எல்லோருக்குமான கை. அவருக்காகவே இந்த படம் ஓடணும். நான் வந்து ஏதோ ஊரில் காரைக்காலில் நெடுங்காட்டில் ஒரு கிராமத்தில் பிறந்த ஒரு பையன். ஒரு அன்பை மட்டுமே மையமாக வச்சு அப்புறம் திறமைங்கிற விஷயங்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் எந்த ஒரு பேக்ரவுண்டுமே இல்லாமல் ஜெகநாதன் அப்படின்ற ஒரு பெட்ரோல் பங்க் எம்ப்ளாயோட பையன், ஒரு டெய்லர் பூங்குழலி அப்படிங்கிற பையன் இன்றைக்கி வந்து ஒரு ஹீரோவாக இந்த மேடையில் நிற்கிறான் அப்படின்னா அதுக்கு இங்கே இருக்கிற தமிழ்நாட்டு மக்கள் போட்ட பிச்சை தான். அதான் உண்மை. நன்றி இருக்கணும் எனக்கு. ஏன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்கள்லாம் சேர்ந்து இந்த பையன் ஜெயிக்கணும், இந்த பையன் வருவான்னு சொல்லிட்டு தமிழ்நாடு மக்கள் போட பிச்சைனால தான் நான் இங்கே நிற்கிறேன். சாரி, ரொம்ப நன்றி. நீங்கள் இல்லாமல் இது எதுவுமே கிடையாது. தேங்க்யூ. ஏன்னா இதனால தான் ஓப்பனிங்லேயே டைட்டில் கார்டில் வந்து நன்றி போடும்போது நானும் சரி பண்ணணும் சேர்ந்து எந்த படத்தில் போட்டிருப்பாங்கன்னு தெரியாது. நாங்கள் டைட்டில் கார்டு ஓப்பனிங் என்ன போட்டோன்னா தமிழ்நாடு மக்களுக்கு நன்றின்னு சொல்லி தான் டைட்டில் கார்டு போட்டு இந்த படத்தை ஆரம்பிச்சிருப்போம்.